வணக்கம் மக்களே! இன்னைக்கான பதிவில என்ன பார்க்குறோம் அப்டின்னா, ஓம்ஸ் லாவ பத்தி இன்னைக்கான பதிவில டீட்டெயிலா முழுக்க பார்க்க போறோம். அதுமாரி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி எலக்ட்ரானிக்க பத்தி டீட்டெயிலான வீடியோ அதாவது பேசிக்லேருந்து ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லி நம்புறேன். சரி ஓகே. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓம்ஸ் லா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, V = IR அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனுடைய ஃபார்முலா அதுதான். ஸோ, இப்போ சிம்பிளா ஃபார்முலா மாதிரி ஆனா ரியாலிட்டி அப்படிங்கும்போது, இப்போது ஓம்ஸ் லா இல்லாம ஆம்பிளிஃபையரும் பில்ட் பண்ண முடியாது, ஸ்பீக்கரும் மேட்ச் பண்ண முடியாது, கரண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா இதுதான் விஷயம். ஸோ, ஓம்ஸ் லாவ புரிஞ்சா தான் பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸில் டெவலப் ஆக முடியும். ஓகேங்களா? இது இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்லேருந்து ரியல் லைஃப் யூசேஜ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பிளிஃபையர் பில்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா கான்செப்ட்டுக்குமே இது பார்த்தோம் அப்படின்னா ஒத்துப்போகும். ஸோ, இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே ஓம்ஸ் லானா V = I V இன்ட்டு ஓகே V = I இன்ட்டு R அப்படின்னு சொல்கிறோம். ஸோ, அந்த கான்செப்டில் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது V = வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி I = கரண்ட்டு, அதான் நம்ம ஆம்பியர். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்குள்ளே ஒத்து போயிடும். R = ரெசிஸ்டன்ஸுங்கும்போது ஓம்ஸில் கனெக்ட் ஆகிரும். ஸோ, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷராக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஃப்ளோவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது தண்ணி மிதந்துட்டு இருக்க மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது பைப் நேரோனஸ். ஓகேங்களா? பைப்பு அடர்த்தி. அதாவது உள்ளே இருக்க இடைவெளி அந்த கேப் தான் பார்த்தோம் அப்படின்னா நேரோனஸ் அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாட்டர் அனாலஜி எடுத்துக்கலாம். வாட்டர் அனாலஜி அப்படின்னா தண்ணியை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கிறது. ஓகேங்களா? இப்போது இமேஜின் பண்ணுறோம், ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு வாட்டர் டேங்க் தான் ஒரு வோல்டேஜ் அப்படிங்கும்போது, ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகிற வாட்டர் தான் பார்த்தோம்னா கரண்ட்டு, அதாவது ஆம்பியர். ஓகேங்களா? இப்போது பைப் சைஸு, அதனுடைய பிளாக்கேஜ். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கும்போது அது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது ரெசிஸ்டன்ஸுங்கிற கான்செப்ட் எடுத்தாச்சு. இப்போது பைப் நேராவாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோ கம்மியாகும். அதாவது கரண்ட் கம்மியாக ஃப்ளோ ஆகும். இப்போது ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோ அதிகமாகும். இதுதான் சேம் கான்செப்ட் தான் எலக்ட்ரிசிட்டியில் நடக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஃபார்முலா டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது V = I இன்ட்டு R. ஓகேங்களா? இப்போது இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணும். ஓகேங்களா? வோல்டேஜ் தான் கரண்ட்டையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ, கரண்ட்டு அதிகம் ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ, சேம் கரண்ட் மெயின்டைன் பண்ண வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ, இதுதான் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, I = V/R. ஓகேங்களா? ஸோ, அப்படி எடுத்துக்கும்போது கரண்ட் டிபெண்ட் பண்ணுறது எதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணி ஆகணும் கரண்ட்டு. ஓகேங்களா? வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி R = V/I. ஓகேங்களா? ஸோ, ரெசிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் அதிகம், அதே மாதிரி கரண்ட்டும் கம்மி. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், கரண்ட் கம்மி, பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் அப்படின்னா, வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ, இது ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஓகேங்களா? 12 வோல்ட் பேட்டரி ஒரு 6 ஓம்ஸ் லோடு பார்த்தோம்னா நமக்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது கரண்ட்டு பார்த்தோம்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, I = 12. ஓகேங்களா? I = 12 அப்படிங்கும்போது வோல்டேஜ் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? வோல்டேஜ் அப்படிங்கும்போது இப்போது 12/6. ஓகேங்களா? 12/6 போட்டோம் அப்படின்னா 2 ஆம்பியர் வரும். ஓகேங்களா? 2 ஆம்பியர் வரும். ஸோ, இப்போது ஆடியோ ஆம்பிளிஃபையரில் ஓம்ஸில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னா ஸ்பீக்கர் ஓம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது 4 ஓம்ஸு 8 ஓம்ஸு. ஓகேங்களா? 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ, சேம் ஆம்பிளிஃபையருக்கு 4 ஓம்ஸு கனெக்ட் பண்ணோம்னா கரண்ட் அதிகமாகும். அதே மாதிரி 8 ஓம்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் கம்மியாகும். ஸோ, இதனால தான் சைடு ஸ்பீக்கர் இருக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, இதுக்கு எல்லாத்துக்குமே 8 ஓம்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ, அதனுடைய ட்ரூத் என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்ட் பீப்புள் பார்த்தோம்னா தெரியாது. ஸோ, லோ ஓம்ஸ் ஸ்பீக்கர் பார்த்தோம்னா அதிக பவரு. அதே மாதிரி பட் அதுக்கேற்ற மாதிரி அது ஹீட் ஆகும். அதே மாதிரி ரிஸ்க்கும் அதிகம். ஸோ, அதிக ஓம்ஸ் இருக்க ஸ்பீக்கரு சேஃபு, பட் ஆனால் கம்மியான பவர் தான் பார்த்தோம்னா கொடுக்கும். ஸோ, அப்படிங்கும்போது பவர் ஃபார்முலா கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
P ஈக்குவல் டு V இன்ட்டு I ஓகேங்களா, P ஈக்குவல் டு V இன்ட்டு I. ஸோ அந்த கான்செப்டில் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் அப்படின்னா இப்போது 20 வோல்ட் இருக்குது. ஓகே, 20 வோல்ட்டில் 20 வோல்ட் அவுட்புட் தருது அப்படின்னா இப்போ 4 ஓம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது P ஈக்குவல் டு 20 ஸ்கொயரு பை 4 ஈக்குவல் டு 400 வரும். ஓகேங்களா, 400 வரும். அப்படி பை போட்டு நம்ம 4 போட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா 100 வாட்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போது 20 வோல்ட்டு அவுட்புட் தரணும் அப்படின்னா 4 ஓம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100 வாட்ஸ் நமக்கு வேணும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் நம்ம ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணும்போது தான் அப்படி தான் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா, தியரிட்டிக்கலாக ஒன்று இருக்கும், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக மேட்ச் பண்ணும்போது தான் நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுது, பவர் ஆம்ப் ஹீட் ஆகுது, ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உதற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம கால்குலேஷன் போட்டு நம்ம எடுக்கும்போது தான் அதனுடைய ரிசல்ட்டு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதனுடைய அதாவது தியரிட்டிக்கலாக பார்க்குறதுல ரியாலிட்டி பார்க்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஓம்ஸ் கம்மி அப்படின்னா ஆல்வேஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது, அதுவும் தப்பு தான். ஓகேங்களா, ஓம்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே பெஸ்ட்டு அப்படின்னா அதுவும் கம்மி, அதுவும் வந்து தப்பு. ஓகேங்களா, இப்போது அதிக கரண்ட் இருக்குது அது எல்லாமே நல்லா வேலை செய்யும் அப்படின்னா அதுவும் வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ ஆம்ப்பு கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி அதுவும் இம்பார்ட்டன்ட். ஹீட்டு டிஸ்ஸிபேஷன், ஹீட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கணும். ஓகேங்களா, கொஞ்சமாச்சும் இடம் இருக்கணும். அதனுடைய அதாவது இப்போ ரியல் ஆம்ப்ளிஃபையர் வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆம்ப் வந்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுறது அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எல்லாமே போட்டு பவர் ஆம்ப் போட்டு எல்லாமே மேட்ச் பண்ணி தரது. இப்போது 8 ஓம்ஸ் ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி தரோம் அப்படின்னா இப்போ நீங்கள் 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டு டபுள் ஆகும். ஓகேங்களா, டிரான்சிஸ்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஆகும், பேர்ன் ஆகும். ஓகேங்களா, பேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸு அதாவது மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது எப்படி அதாவது நானும் தான் யூஸ் பண்ணுறேன், பட் ஆனால் எதுவும் ஆகலை அப்படின்னா அது ஏன் எதுவும் ஆகலை அப்படின்னா மீடியம் வால்யூம் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா, லோ வால்யூம் டு மீடியம் வால்யூம் கம்மியாக வச்சு நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அதனால் அதனுடைய ஹீட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இல்லை அப்படின்னா லோ வால்யூம் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது பிரச்சனை வராது. இதே நீங்கள் 8 ஓம்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வால்யூம் வச்சு கேட்கும்போது 4 ஓம்ஸில் கண்டிப்பாக டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் எல்லாமே ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேர்ன் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போது ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் நாலேஜுங்கும் போது ஒரு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர் இருக்கும், வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்கும். வேரியபிள் ரெசிஸ்டர்னால் பொட்டன்ஷியோமீட்டர் ப்ரீசெட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்டு நம்ம கண்ட்ரோலும் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ஸ்பீக்கருங்கிறது டைனாமிக் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா, ஏன் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸிட் ஆகுது அப்படின்னா கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப்பை பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. வோல்டேஜ் ட்ராப் ஆகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா சீரீஸில் 2 ரெசிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வோல்டேஜ் டிவைட் ஆகும் அப்படி யூஸ் பண்ணும்போது. சீரீஸில் 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணும்போது வோல்டேஜ் டிவைட் ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது பயாஸ் சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரீஆம்ப் ஸ்டேஜ் வோல்டேஜ் டிவைடரில் ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீரீஸ் விசஸ் பேரலல் பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றின தனி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு டீட்டெயிலான பதிவு நான் கண்டிப்பாக போடுறேன். அதை பற்றி நிறைய பேசணும். அது தப்பாக கனெக்ட் பண்ணால் பார்த்தோம்னா பாடுது, ஓகே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அது மாதிரி வேலை செய்யாது. ஓகேங்களா, அதை பற்றின தனியாக டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இப்போது நம்ம ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ 2 ஸ்பீக்கர் 8 ஓம்ஸ் இருக்குது அப்படின்னா அது பேரலல் பண்ணோம் அப்படின்னா 4 ஓம்ஸ் அவுட்புட் வரும். ஸோ அது அதிக பவர். பட் ஆனால் ஆம்ப்ளிஃபையர் ஹேண்டில் பண்ணக்கூடிய இது இருக்கணும். ஓகேங்களா, ஆம்ப்ளிஃபையர் ஹேண்டில் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது பவர் சப்ளை போட்டுருந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் ஓம்ஸில் அப்படின்னு எடுத்துக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா டிசைட் பண்ணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் டிசைட் பண்ணும் கரண்ட்டு. இப்போ தப்பாக மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டாக ஹம்மிங் வரும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணிட்டு 2.1 பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஆகுதுங்க, ஆனால் 10 ஆம்பியர் போட்டிருக்காங்க, 24/0/24 10 ஆம்பியர் போட்டிருக்காங்க, பவர் ஆம்பும் போட்டிருக்காங்க, எல்லாமே டோட்டலாக ஹீட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பின்னாடி வரும் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பேசலாம்.
ஓம்ஸ் லாவில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணும்போது பவர் கால்குலேட் பண்ண முடியாது, சேஃபாக ஒரு டிசைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம என்ன ஏதுன்னே தெரியாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓம்ஸ் லா தாங்க மெயின் மேட்ரே ஓம்ஸ் லா தான். ஸோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், பவர் சப்ளை, ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே சூஸ் பண்ணுறது அது மூலியமா சூஸ் பண்ணுறோம். பட் அதை பற்றி தெரியாமல் அது குத்தி மதிப்பாக சூஸ் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் மேட்ச் ஆக முடியல அப்படிங்கும்போது தான் ஸோ அந்த மாதிரி 2.1 ரெடி பண்ணாலும் சரி, 5.1 ரெடி பண்ணாலும் சரி, 7.1 ரெடி பண்ணாலும் சரி, அப்படி ரெடி பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரோ லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அதனுடைய காரணமாக இருக்கும். அதேமாதிரி கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். இதை புரிஞ்சிக்கணும். கரண்ட்டை டிசைன் அதாவது வந்து சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம்னா ஃபால்ட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி அப்கிரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. சிம்பிளாக ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னா இதுதாங்க கான்செப்ட்டு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா V = I × R ட்ரையாங்கிள் மெத்தடு. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் மெத்தடுன்னு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? V/1/R அப்படின்னு போட்டுக்கும்போது இப்போது V கவர் பண்ணோம் அப்படின்னா I × R வரும், I கவர் பண்ணோம் அப்படின்னா V/R வரும், R கவர் பண்ணோம் அப்படின்னா V/I வரும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓம்ஸ் லா வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் கிடையாது. இதுதான் எலக்ட்ரானிக்ஸுடைய ஒரு பேக் போனாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதை மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்பீக்கர் மேட்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். பட் ஆனால் வந்து மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு அது கூட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய சிக்கலில் முடிச்சு கொடுத்துரும். ஸோ அது நம்ம தான் பார்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இதெல்லாம் மேட்ச் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதேமாதிரி நீங்கள் சீரியஸாக ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ நான் கண்டிப்பாக ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பவர் ஆம்ப்ளிஃபையர் மேட்சிங்கு ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ சீரிஸ் பேரலல் அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வர வீடியோவில் போடுறேன். அதேமாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக 5.1, 2.1, 7.1 அந்த மாதிரி கான்செப்ட்டில் நம்ம ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டியான பொருள் போட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.